ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன். இந்த மால் பார்த்தீங்கன்னா விவேரா மால், எக்ஸாக்டாக ஓஎம்ஆர் நாவலூர் லொக்கேஷனில் இருக்குது. இந்த விவேரா மால் தாண்டி நெக்ஸ்ட் ரைட் எடுத்திங்கன்னா டுவர்ட்ஸ் தாளம்பூர் போகிற ரூட்டில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கம்யூனிட்டி பார்க்க வந்திருக்கோம். எக்ஸாக்டாக தாளம்பூர், உங்களுக்கு ஓஎம்ஆர் நாவலூர்லேருந்து தாளம்பூர் 2 கிலோமீட்டர்ஸ் கூட வராது. எக்ஸாக்டாக ஒரு சரியான கம்யூனிட்டிங்க பார்க்க வந்திருக்கோம். காசா கிராண்ட் சுப்ரீமஸ், ஒன் ஆஃப் த சூப்பர் கம்யூனிட்டி இந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரௌண்டிங் காசா கிராண்ட் மோர் தென் 10 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட இந்த தாளம்பூர் லொக்கேஷன்ஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹேண்டிங் ஓவரும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 12.75 ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு 725 அப்பார்ட்மெண்ட்ஸு, அதே மாதிரி கிளப் ஹவுஸ் செப்பரேட்டட் பில்டிங்காக கொடுத்துருக்காங்க. 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இங்கே ஃபார்மசி இருக்குது, உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இருக்குது, சலூன்ஸ் எல்லாமே இருக்குது. பார்க் செப்பரேட்டடாக, கிட்ஸுக்கான பார்க்ஸ் இங்கே செப்பரேட்டடாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபுல்லி லான்ஸ் போட்டு உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. வாக்கிங் ஜாக்கிங் ட்ராக் இருக்குது, சைக்கிளிங் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்கர்ட்டிங்கான செப்பரேட்டடாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பில்டிங்ஸ் எலிவேஷன்ஸ் எல்லாமே செம லுக்காக இருக்கும். இது ஹேண்டிங் ஒர்க் கொடுத்து மோர் தென் வந்து ஒரு 1 இயர் தான் ஆகுது உங்கள் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஹேண்டிங் ஒர்க் கொடுத்து. ஸோ ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவ்ஸும் கிடையாது. ஸோ இதில் மோஸ்ட்லி பாசிட்டிவ்ஸ் தான் நிறையாவே இருக்குது. ஏன்னா வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் எல்லாமே பக்கவாக கொடுத்துருக்காங்க. 100+ அம்யூனிட்டிஸ் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து இங்கே அலோகேட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன அந்த ஸ்கர்ட்டிங் ரிங்க் இது தான் சைக்கிளிங்கான ஸ்பேஸ் செப்பரேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் யூடிஎஸ் கொஞ்சம் அதிகம். நம்ம எந்த யூனிட்ஸ் எடுத்தாலுமே ஏன்னா யூடிஎஸ் பர்சன்டேஜ் உங்களுக்கு அதிகம். எக்ஸாக்டான யூடிஎஸ் ஸ்கொயர் ஃபீட் அந்த யூனிட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரைவே ரோட்ஸு ஸ்டில்ட்டு ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டில்ட்லேருந்து டோட்டலாக 4 ஃப்ளோர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஸ்டில்ட் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங். அதே மாதிரி உள்ள நல்ல ஸ்பேஷியஸ் இருக்கனால நம்ம கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா நல்லா சைக்கிளிங் பண்ண கற்றுக்கலாம், உள்ளே ட்ரைவ் பண்ணலாம். நல்லா இருக்குது. ஜென்ரேட்டர் பேக்கப்ஸோடவே இருக்குது உங்களுக்கு. அம்யூனிட்டிஸ்க்கும் ஜென்ரேட்டர் பேக்கப்ஸ் இருக்குது. செப்பரேட்டட் லான்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கார்டனிங்க்கு செப்பரேட்டடாக ஒரு அலோகேட் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸ் எல்லாமே. ஸோ இதில் மெயின் விஷயமே ஒரு பிளாக்ஸுக்கு நல்ல வந்து கேப்ஸ் இருக்கும். எதுவுமே அட்ஜசன்ட் டு அட்ஜசண்ட்டாக இருக்காது பிளாக்ஸு. ஸோ ஓவரால் ஒரு 12 ஏக்கர்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும் இந்த கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும். சூப்பரான கம்யூனிட்டி இது. ஸோ அதே மாதிரி செப்பரேட்டட் கார் பார்க்கிங்ஸ் இந்த யூனிட்டுக்கு உங்களுக்கு செப்பரேட்டடாக வந்துடும். லிஃப்ட் ஆக்சஸ் இருக்குது 4 ஃப்ளோர்ஸ்க்குமே. அதே மாதிரி உங்களுக்கு போஸ்ட்டுக்கான செப்பரேட்டட் உங்களுக்கு போஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது காரிடாரு. ஸோ காரிடார்ஸ்லேருந்து இந்த 2 BHK 2 டாய்லெட் நம்ம பார்க்கலாம். 945 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 653 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வந்து கார்பெட் ஏரியா, 503 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் இந்த யூனிட்டுக்கு. ஸோ இது வந்து ஒரு 2 BHK 2 டாய்லெட். இது வந்து ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட்ஸு. செப்பரேட்டட் பால்கனி உங்களுக்கு வந்துடும் வித் ஸ்லைடிங் டோர்ஸோட போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ ஆப்போசிட்டில் எந்த யூனிட்ஸும் கிடையாது. ஸோ இது ஹைரைஸ் பில்டிங், இது வந்து லோ ரைஸ் பில்டிங்னால இது வந்து 3rd ஃப்ளோரில் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் எதுவும் இல்லை. ஏன்னா ஆப்போசிட்டில் ஒரு வில்லா கம்யூனிட்டி தான் இருக்குது, அதுவும் காசா கிராண்ட் தான். ஸோ அதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது உங்களுக்கு. ஸோ வியூஸும் நல்லாயிருக்கும், வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். நான் எடுக்கிற வீடியோ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஈவினிங் டைமில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வென்டிலேஷன்ஸும் நல்லா இருந்துச்சு, ஏர் சர்க்குலேஷனும் நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து ஒரு பேரலல் டைப் கிச்சனும் உங்களுக்கு வந்து உள்ளே உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ஸ்பேஸு, ஃப்ரிட்ஜுக்கான ஸ்பேஸ் எல்லாமே உள்ளே அலைன் பண்ணுற மாதிரி தான் இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு சொல்லப்போனால். இதை நம்ம இன்னும் அவங்க இன்டீரியர் பண்ணல, வித்தவுட் ஃபர்னிச்சரில் தான் இருக்குது. இன்டீரியர்ஸ் பண்ணால் இன்னுமே வீடு ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கவே. அதே மாதிரி பெட்ரூம்ஸில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து உள்ள 2 ஃபீட் உள்ளே கொடுத்துருக்காங்க. டுவர்ட்ஸ் வந்து நீங்கள் வார்ட்ரோப்ஸ் பண்ணும்போது அந்த ரூமே உங்களுக்கு அழகாக ஸ்கொயராக தெரியறதுக்காக கொடுத்துருக்காங்க. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் கொடுத்துருப்பாங்க வார்ட்ரோப் டிசைன் பண்ணுறது. இது அழகாக 2 ஃபீட் உள்ளே கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி இதில் ஒரு விண்டோஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பெட்ரூம்ஸும் நல்ல ஒரு வென்டிலேஷன் கிடைக்குது, நல்ல வெளிச்சமாகவும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூம். ஸோ செகண்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வருது. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ அங்கேயே ஓரமாக உங்களுக்கு வந்து வார்ட்ரோப் டிசைன் பண்ணியிருக்காங்க. வாக்கின் வார்ட்ரோப் மாதிரி அங்கேயே உங்களுக்கு கார்னரில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பெட்ரூமும் ஸ்கொயராக கிடச்சிடும். ஸோ ஸ்கொயராக கிடைக்கும் போது என்ன ஒரு உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா, திங்ஸ் எதுவும் கார்னரில் போகாமல் 0 டெட் ஸ்பேஸில் இவங்க பக்காவாக அவங்க பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் எந்த யூனிட் சேர்த்திங்களாமே எல்லா ரூம்ஸும் ஸ்கொயராக தான் கிடைக்கும். அது ஒரு நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ வாக்கின் வார்ட்ரோப் உங்களுக்கு செப்பரேட்டடாக இவங்க வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. ஸோ ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம். ஸோ உங்களுக்கு இந்த அட்டாச் ரெஸ்ட் ரூமில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கபார்டு, அந்த ஃபுல் செட்டு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ பாத்ரூம்க்கான ஃபுல் செட் எல்லாமே வந்துடுது. ஸோ அதே மாதிரி காமன் ரெஸ்ட் ரூமில் உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் போட்டுறாங்க, வால் டைலிங் போட்டுருக்காங்க, வாஷ் பேஷன் போட்டுறாங்க, கபார்ட் போட்டுறாங்க. அது மாதிரி அந்த ஹெல்த் ஃபக்கட் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. அதே மாதிரி விண்டோஸு, வென்டிலேஷன், எக்ஸாஸ்ட்கான இது எல்லாமே வந்துடுது. ஸோ யாரை இன்ட்ரெஸ்டட்னா கால் பேக் பண்ணுங்கள். தேங்க்யூ.